டியர் 10th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மேத்தில் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு 2 மார்க் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ப்ரூவ் தட் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ அப்படின்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் எடுத்துக்கணும். எல்ஹெச்எஸ் சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 1 + sin θவை அப்படியே வச்சுங்க. பை 1 - sin θ அப்படியே இருக்குது. கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே இருக்குது. இப்போ இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 1 - sin θன்னு இருக்கா, இதோட கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இணை அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது என்னன்னா 1 - sin θவோட கான்ஜுகேட் வந்து 1 + sin θ. அதாவது இந்த நடுவில் இருக்கிற சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதை வந்து என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டெப்பு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 1 - sin θவோட கான்ஜுகேட்டை என்ன பண்ணுறீங்க, மேலே வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படியே இருக்கா. இப்போ பாருங்கள், மேலே நியூமரேட்டரை பாருங்கள், சென்டரில் மல்டிபிள் இருக்குது. 1 + sin θ இன்ட்டு 1 + sin θ ரெண்டும் சேமாக இருக்கா. அதனால் நம்ம a இன்ட்டு ஏன்னா என்ன பண்ணுவோம், a ஸ்கொயர். அப்போ அதை 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கும். ஓகேங்களா? இந்த டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 - sin θவும் இந்தாண்டு இருக்கிற 1 + sin θவும் அப்படியே மல்டிபிள் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சிம்பிள் சேஞ்சாக இருக்குது, மேலே தான் சேமாக இருக்குது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 1 + sin θவை ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. இப்போ பாருங்கள், இதோட டினாமினேட்டர் இருக்குல்ல, அது வந்து இப்போ எப்படி என்ன ஷேப்பில் இருக்குன்னா, a + b, a - b, a - b இன்ட்டு a + b. இப்போ a + b மைனஸ் a - bன்னா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல a ஈக்குவல் டு என்ன 1, a ஈக்குவல் டு என்ன 1, b ஈக்குவல் டு என்ன sin θ. அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 1 ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது இந்த இடத்துல என்ன sin θ. sin θவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், sin ஸ்கொயர் θ. ஓகேவா? அடுத்து பாருங்க, செகண்ட் அடுத்த லைன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ நான் இந்த 1 + sin θ ஹோல் ஸ்கொயரை அப்படியே வச்சுட்டேன் இந்த லைன்லேயும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபார்முலா, sin ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θ என்ன, sin ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1. இப்போ நான் இதிலேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, காஸ் ஸ்கொயர் θவை இந்த சைடு அப்படியே வச்சுக்கிட்டு sin ஸ்கொயர் θ வந்தான்னு கொண்டு போனோம்னா என்ன ஆகிடும், 1 - sin ஸ்கொயர் θ அப்படின்னு மாறிடும். இப்போ எனக்கு இங்கே என்னன்னு இருக்கு, 1 - sin ஸ்கொயர் θன்னு இருக்கா. அதனால் நான் இந்த 1 - sin ஸ்கொயர் θக்கு பதிலாக இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், காஸ் ஸ்கொயர் θ என்னன்னு பிரதிட்டுக்கலாம், காஸ் ஸ்கொயர் θ. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னாக்கா, ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுமா. அதாவது என்ன அப்படின்னாக்கா, இன்னொரு ஸ்டெப் பாருங்க, 1 + sin θ ஹோல் ஸ்கொயர், ரூட்டை வந்து தனித்தனியாக எழுதிக்கிறேன், நியூமரேட்டரும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக எழுதுறேன். ஓகேவா? ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் θ. இப்போ எனக்கு பாருங்க, இந்த ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரியே இந்த ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்குது, நியூமரேட்டரில் 1 + sin θ இருக்குது, பை கீழே வந்து என்ன இருக்குது, காஸ் θ இருக்குது. ஓகேங்களா?
அப்போ பாருங்க நான் என்ன அடுத்த ஸ்டெப்பில் 1 காஸ் தீட்டான்னு தனியாக எழுதிக்கிறேன். மேலே இருக்குல்ல ப்ளஸில் தானே இருக்குது, அதனால் நம்ம தனித்தனியாக காஸ் தீட்டாவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1 காஸ் தீட்டா அப்படின்னா என்ன? ட்ரிக்னாமெட்ரியோட ரேஷியோ இருக்குல்ல, காஸ் தீட்டாவோட ரேஷியோ என்ன? தலைகீழ் ரேஷியோ என்ன? ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா. காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்ன? சீக்கன் தீட்டா. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வேணான்னு சொல்லலாம், டேன் தீட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? இது ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்ட்டு லாஸ்ட்டாக எழுதலாம். தேங்க்யூ.